இந்த தருணத்தை தந்த இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அது எப்போவுமே அங்கே இந்த கூட்டத்தில் பேசும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் எப்போவுமே உண்டு. ஏன்னா இந்த கூட்டம் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த ஒரு கூட்டம். அதாவது நாங்கள் அமெரிக்கா வந்த புதிதில் எங்களை ஒரு வேறு நபராக பார்க்காதபடிக்கு எங்களையும் சேர்த்து கொண்டு எங்களையும் சேர்த்து எங்களை கொண்டு வந்ததினால் நாங்கள் இங்கு மட்டும் இவ்வளவு தூரம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் ஜெய்சி அங்கிள் தான் எங்களுக்கு ரொம்ப அவங்கள் தான் எங்களை ஊக்குவிச்சு கொண்டு வந்த காரியங்கள். உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். இதுக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லோருக்கும் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். இந்த தலைப்புக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்ன வந்துன்னா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். இதுதான் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வசனமானது கிறிஸ்துவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வசனம் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கிறாரு என்றால், அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களின் வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் இல்லாதிருக்கிறார். ஒரு சிலர் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் பொழுது நமது பெயர்கள் கிறிஸ்தவ பெயராக மாற்றப்பட்டு இருக்கின்றன. நமது பழைய பெயர்கள் மாற்றப்பட்டு நாம் கிறிஸ்தவ பெயர்கள் பெற்றிருக்கின்றோம். ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் நமக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உள்ளன. ஆனால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா, நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா என்று நம்மை நாமே இன்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அவரை விட்டு விலகிச் சென்று அவருடன் எவ்வித உறவும் இல்லாமலேயே திருச்சபைக்கு செல்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வேதாகமத்தை வாசிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு இல்லாதபடிக்கு ஒரு சிலர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை அளிக்குமாறு நம்மிடம் கேட்கின்றார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மை பார்த்து கேட்பதை நாம் காண்கின்றோம். நமது இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் நமக்கு இருக்கின்றதா? இல்லாவிடில் இன்றே கிறிஸ்துவின் மரணத்தை தியானித்து நமது பாவங்களை அழித்துவிட்டு நமது இருதயத்தில் கிறிஸ்து இயேசு வருமாறு அழைத்தால் அவர் நிச்சயமாக வருவார். இருதய கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே அவரால் நுழைய முடியும். அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கிறது என்று சொன்ன தேவன் நம்முடைய இருதயத்திற்குள் வருவதற்கு அவருக்கு முடியாத ஒரு காரியம் அல்ல. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். பிலதெல்பியா என்ற திருச்சபைக்கு அவர் எழுதும் பொழுது, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அதாவது அவர் எந்த ஒரு கதவையும் திறக்க அவரால் கூடும். அவர் திறந்த கதவை நாம் மூட முடியாது என்று இந்த வசனமானது சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேவன் நமது இருதயத்தை தட்டி நிற்கின்றார். நாம் அந்த சத்தத்தை கதவை திறந்தால் மாத்திரம்தான் அவர் உள்ளே வருவார். நமக்காக இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த அவரை வாரும் என் ஆத்தும நேசரே என்று அழைத்து ஏற்றுக்கொள்வோமாக.
நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளுக்கும் அவரை நாயகனாக ஏற்றுக்கொள்வோமாக. சில சமயங்களில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பகுதி உமக்கு சொந்தம், இந்த பகுதிகளை எனக்கு சொந்தம் என்று நாம் சொல்லும் பொழுதுதான் அவர் நம்முடைய இருதயத்துக்குள் வரவும் வாசம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டவராக காணப்படுகின்றார். அவர் எல்லா பகுதிகளுக்கும் நாயகனாக விளங்குவார். நம்முடைய இருதயத்திற்குள் நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமே என்றால், ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் வாழ்வது மிக அவசியம். நாம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின்படி ஜீவிக்க முடியாது. அவரே எல்லா பகுதிகளுக்கும் நாயகனாக விளங்குவார். இந்த இயேசுவையானவரை ஏற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் பார்ப்போம் என்றால், எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனிதனை நாம் பலப்பட வேண்டும். சில மரங்கள் பார்ப்பதற்கு நல்ல பெனல் உள்ள நல்ல வாய்மை உள்ளத மரங்களாக தெரியும். ஆனால் அவை உள்ளே வெறுமையாகவும் உளுத்து போனதாகவும் இருக்கும். காற்று அதன் மேல் வீசின உடனே அது வேரோடு சாய்ந்து விழுந்துவிடும். ஆனால் நாமோ விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுவான நம்ம இருதயங்கள் வாசமாய் இருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். எவ்வளவு உயரம் ஒரு மரம் வளர்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு அதனுடைய வேர்கள் பூமிக்கு ஆழமாக செல்ல வேண்டும். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் அன்பின் மாபெரும் தன்மையை நாம் உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால் தான் எலன்ஜி ஒயிட் அம்மையார் எழுதும்போது அவர் எழுதுகிறார்கள், 1 மணி நேரமாவது நாம் சிலுவையின் மரணத்தை பற்றி தியானிக்க வேண்டும். அப்படி நாம் தியானிக்கும் போது நாம் அவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவருடைய அன்பின் தன்மையை உணர்ந்து கொண்டு அந்த உணர்விலே நாம் பலப்படுவோம் என்பதற்காகத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 1 மணி நேரமாவது நாம் சிலுவையின் மரணத்தை அதை வாசித்து அதை அறிந்து அதை ருசித்து பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அறிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இக்காலத்தில் வாழும் நாம் இவை ஒவ்வொன்றையும் தியானித்து ஊக்கமாய் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு மனிதன் ஓடி ஓடி தேவனுடைய சமூகத்தை நாடி அவரை தன்னுடைய வீட்டிற்கு அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதை பார்க்கலாம். லூக்கா 19:2 பார்க்கலாம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு இந்த வசனத்தில் மிக பிடித்தமான ஆயக்காரருக்கு தலைவன் என்று சொல்லும்பொழுது அவனுக்கு கீழ் வேலை செய்கின்ற அநேக மக்கள் இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஐஸ்வர்யவான். செல்வாக்கு இருந்தால் சொல் வாக்கு எப்பவுமே செல்லும். அது நமக்கு எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். செல்வாக்கு இருக்கிற ஒரு மனிதனை மிகவும் சொல்வாக்கு உள்ள மனிதராக நாம் மதிக்கின்ற உலகத்திலே வாழுகின்ற மக்கள். அப்ப இவர் ஒரு ஆயக்காருடைய தலைவர், ஐஸ்வர்யவான். இவருக்கு கீழே எத்தனையோ மக்கள் இருந்திருக்க கூடும். இவர் சொன்னால் செய்யக்கூடிய மக்கள் அநேகர் இருந்திருக்க கூடும். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா 3 அப்படியே வாசிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க
வகை தேடினான். அவன் பார்க்க வேண்டும் என்று மற்றவர்களை ஏவி விடவில்லை, ஆனால் அவனே தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு மனதிலே ஒரு காரியம் வெளிப்படுகின்றது. நமக்கு பசி எடுத்தா நாம தான் சாப்பிடணும். மற்றவங்க சாப்பிட்டு அந்த பசி நம்ம தீராது. அதனால இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க சகேயு ஆனவர் வகை தேடுகின்றார். ஆனால் அவன் குள்ள ஆனபடியால் ஜன கூட்டத்தில் அவரை பார்க்க முடியவில்லை என்று வாசிக்கிறோம். இந்த இயேசுவை தேடுகின்ற இந்த சகேயுவை போல் நாம் காணப்படுகின்றோமா? எப்படியாவது இந்த இயேசுவோடு நான் சஞ்சரித்து, ஏனோக்குடைய வாழ்க்கையெல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் தேவனோடு சஞ்சரித்தார். இன்றைக்கும் இந்த தேவன் நம்மோடு சஞ்சரிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு கூட நடந்து போக அவர் ஆசையுள்ளவராக இருக்கிறார். நாம் அந்த வாஞ்சியோடு அவரை தேடுகின்றோமா? இவர் என்ன செய்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அவர் போகும் வழி முன்னாக ஓடி, சரி நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், பார்க்க முடியல, சரி பரவாயில்ல, இனிமே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்று அவர் விட்டு விட்டவராக இல்லாதபடிக்கு, அதை கைவிட்டவராக காணப்படாதபடிக்கு, எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள அந்த வாஞ்சையை நிறைவேற்றத்தக்கதாக அவர் இந்த பாதையில் இயேசு செல்ல வேண்டும் என்று அறிந்து அந்த பாதையில் அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து விட்டால் எனக்கு போதும். பாவிகளை நேசிக்கிறாராமே, தொழுநோய்க்காரனை நீ போ என்று தள்ளிவிடாதபடிக்கு அவனை தொட்டு சுகமாக்கினாராமே. ஒருவேளை இந்த இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடுமோ? ஏனென்றால் அவர் ஆயக்காரனாய் இருந்தபடியினாலே அவர் வெறுக்கப்பட்டவராக, ஒதுக்கப்பட்டவராக, தள்ளப்பட்டவராக, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இல்லாதவராக, அவர் ஐஸ்வர்யா இருந்த போதிலும் அவர் மதிப்பு இல்லாதவராக, அவர் ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்த போதிலும் எல்லோராலும் அவ மொழிகள் பேசப்பட்டவராக, அவ சொற்களை தாங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன், இந்த இயேசு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராய் இருந்தால் அவரை நான் காண வேண்டும் என்று அவரை காணும்படியாக அவருக்கு முன்னாக ஓடி அந்த காட்டத்தை மரத்தில் ஏறினான் என்று வாசிக்கின்றோம். அந்த இடத்தில் இயேசு மாணவர் வருகிறார். அவர் வந்தவுடன் என்ன செய்கிறார்? சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் ஆசைப்பட்டது என்ன? அவர் ஆசைப்பட்டது என்ன? சகேயுவானவர் ஆசைப்பட்டது என்ன? இந்த இயேசுவானவரை நான் பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். இந்த இயேசுவானவர் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டும், என் வீட்டிலே தங்க வேண்டும் என்று எல்லாம் அவர் ஆசிக்கவில்லை. எப்படியாவது இவரை பார்த்தால் போதும் என்று ஆசித்த அவரை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகின்றார் இங்கே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நாம் வாஞ்சையோடு, நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவரை நாடி தேடி அவரை நமது இல்லத்திற்கு அழைத்து வருவோமே என்றால் அவர் நிச்சயமாக, அதிநிச்சயமாக நம்மோடு கூட வந்து தங்கவும் வாசம் செய்யும் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று வாசிக்கின்றோம். இந்த வசனத்தில் பாருங்க, இந்த 2ஆம் வசனத்திலிருந்து இந்த 6ஆம் வசனத்துக்குள்ள அவன் தேடினான்.
ஓடினான், மரத்தின் மேல் ஏறினான். முடிவு ஆனது, இயேசுவை சந்தோஷத்தோட தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டு போனான். நாம் தேடுகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? எத்தனையோ காரியங்களை நாம் தேடுகின்றோம். எங்கெங்கேயோ யார் யாரிடமோ என்னென்ன காரியங்களையோ பேசுகின்றோம். ஆனால் தேவனை தேடுகின்ற வாஞ்சை உள்ள மக்களாக நாம் இருக்கின்றோமா? அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஓட்டத்தை ஓடுகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? என்ன தடைகள் வந்தாலும் நான் அதை மேற்கொண்டு என் தேவனை நான் தரிசித்தால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி நாம் நிலைத்து நிற்கின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? அப்படிப்பட்ட வாஞ்சியோடு தெரிகின்ற ஒவ்வொருவரும் மத்தியிலும் அவர் நிச்சயமாக வெளிப்படுவார். தம்மை நமக்கு வெளிப்படுத்தி அவரோடு கூட நாம் வாசம் செய்கிறவராக நாம் காணப்படுவோம். அடுத்து ஒரு சம்பவத்தை பற்றி, இந்த காரியத்தை பற்றி நாங்கள் அநேக முறை வேதாகமத்தை பற்றி ஆராய்வது உண்டு. என்னுடைய மாமியார் கூட, அவங்க கூட நான் நிறையா இந்த வசனங்கள் வாசிக்கிறது உண்டு. அவங்களால கொடுக்கப்பட்ட இந்த வசனம் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு வசனமாக இருந்தது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இது சீலமித்தியால் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இந்த அதிகாரத்தில் உள்ள அநேக வசனங்கள் மிகவும் பொருத்தமாக இந்த பிரசங்கத்திற்கு வந்தது. ஆனால் நான் நேர காலத்தின் நிமித்தமாக நான் மிகவும் குறுகிய வசனங்களே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தொடர்ந்து வாசியுங்கள். நான் நித்திரை பண்ணேன், என் இதயமோ விழித்திருந்தது. இது பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வசனம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை ஆண்களும் கூட இந்த மாதிரி சில சமயங்கள் விழித்திருக்கிற ஆண்கள் இருக்கக்கூடும். ஆனால் நான் எப்பவுமே நான் தூங்கினேன்னா எனக்கு முழிப்பே வராது. ஆனால் எங்களுடைய கல்யாணம் பண்ண புதுசுல என் மகன் எங்கள் படுக்கை அறைக்குள் நடந்து வரும்போது அவன் அந்த சின்ன காலடி சத்தத்தை கேட்டு என் மனைவி விழித்துக் கொள்வதை நான் இன்றைக்கும் நினைவு கூறுகிறேன். அவன் இந்த மகனுடைய சத்தம் கேட்ட உடனே, என்னடா ராஜா அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா ஐம் ஸ்கேர்ட் அப்படின்மா. உடனே கம் அப் அப்படின்ன உடனே ஓடி படுக்கையில் ஏறி, அவனால ஏற முடியாது, ஆனாலும் அதில் எப்படியாவது ஏறி அந்த படுக்கையில் படுத்துக்குவான். நான் தூங்கிட்டு நான் முழிச்சு பார்க்கும்போது, அவன் நைட்டு வந்தானா அப்படின்னு கேட்பேன். அதனால நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. இங்க சீலமித்தியாலை பத்தி சொல்லும்போது அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கான், ஆனால் அவன் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவளுக்கு கதவை தட்டுகின்ற நேசரின் சத்தம் கேட்கப்படுகின்றது. அந்த அடுத்த அதே வசனத்துல 2வது பாகமாக நான் எடுத்துக்கொண்டது என் சகோதரியே, தட்டுகின்ற அந்த நேசரின் வார்த்தையை கேளுங்கள். என் சகோதரியே, என் பெரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இந்த இடத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை நீங்கள் போட்டு இதை சிந்தித்து பாருங்கள். என் சகோதரனே, என் பிரியமானவனே, என் நம்பிக்கைக்கு பாத்திரனே. அதுக்கு அடுத்த காரியம் பாருங்க. இதை நான் ஒரு நாளும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அது என்னுடைய மாமியார் எனக்கு இந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு நான் மனசுல, ஆண்டவரே, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரனால் நிறைந்திருக்கிறது என்றார். எத்தனையோ படங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு படத்தில் கூட நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் வெளியிலே நிற்கும் பொழுது வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் நனைந்து கொண்டு இருப்பார் என்பதை நான் நினைவு கூர்ந்ததே கிடையாது. ஏதோ இருதயத்தை கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நினைவு மட்டும்தான் எனக்கு உண்டு.
மற்றபடி அவர் என்ன நிலையில் அங்கே வெளியே நின்றிருக்க கூடும் என்பதை இந்த வசனமானது வெளிக்காட்டி கொடுக்கும் பொழுது, ஒரு சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரியான தேவன், எல்லாவற்றையும் தன் வார்த்தையினால் உருவாக்கின தேவன், வெளியிலே பனியிலும் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்து கொண்டு நிற்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஏதோ காரணத்தை நாம் கூறுகின்றோம், அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தாமதிக்கின்றோம். ஆனால் கதவை தட்டி நிற்கின்றவர் யார் என்று நாம் சற்றே சிந்தித்து பார்த்தோமே என்றால், நம்மை உண்மையாக நேசிக்கிற, நம்முடைய ரட்சிப்பிற்காக தன் உடலில் பல காயங்களை ஏற்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன் ஆவியை நமக்காக, நம் நீதிக்காக கொடுத்து அந்த சரீரத்தை பாவத்திலிருந்து வெற்றி கொண்டது நிமித்தமாக நம்மையும் கூட பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்ற அந்த தேவன் இன்று வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக அவர் தட்டி நிற்கின்றார். ஆனால் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். சரி, என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்னமோ இதில் முடிவடைந்த மாதிரி காட்டுது. அதனால் நான் வாசிக்கின்றேன். வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். என் வஸ்திரத்தை கிளற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். யோசித்து பாருங்கள். நான் வஸ்திரத்தை கிளற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நாம் என்னென்ன அதாவது அந்த கல்யாண விருந்தில் எத்தனை பேர் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அந்த கல்யாண விருந்துக்கு வர்றதுக்கு என்னால முடியாது என்பதற்கு. ஒருவேளை நாம் காலத்தை தாமதித்தால் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். என் நேசருக்கு கதவை திறந்தேன், நேசரோ இல்லை போய்விட்டார். ஒருவேளை நம் காலம் தாமதித்துக் கொண்டிருப்போமே என்றால், கொடுக்கப்பட்ட காலங்கள் நிறைவேறும் பொழுது நமது ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். 10 கன்னிகையின் காரியங்களிலே நாம் பார்த்திருக்கிறோமே, ஆயத்தமானவர்கள் அவரோட சென்றார்கள், ஆயத்தம் இல்லாதவர்களோ வெளியே விட்டு விடப்பட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களில் எப்படியா வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி, ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் உடனே திறக்க முடியும். சில சமயத்துல நாங்க எங்கேயாவது பிரயாணப்பட்டு போகும் பொழுது எங்களை கேட்பாங்க, இன்னும் எவ்வளவு நேரத்தில் வருவீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க சொல்லுவோம் 30 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டை விட்டே புறப்பட்டு இருக்க மாட்டோம். உடனே அவருக்கு திறக்கும்படி
எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாவும் இருங்கள். இந்த வருவோம், வந்துருவோம், வந்துட்டு இருக்கோம் கிடையாது. உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். அவர் வரும் காலத்திலே ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மணவாளனோடு விருந்துக்குள் பிரவேசிக்க முடியும். முப்பத்தி 7ஆம் வசனம், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவளா காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். விழித்திருக்கிறவளா காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் விழிப்போடு காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விழிப்போடு காத்திருக்கிற ஊழியக்காரருக்கு அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் 37ஆம் வசனத்திலே, அவர் அறை கட்டி கொண்டு. இந்த அவர் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால் இந்த எஜமானை குறிக்கிறது. இந்த எஜமான் இயேசுவாக இருக்கக்கூடுமே என்றால் யோசித்து பாருங்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசித்து பாருங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரியான இயேசுவானவர் அன்றைக்கு அந்த மேல் வீட்டிலே எப்படி சீஷர்களுக்கு கால்களை கழுவி அவர்களோடு போஜன பந்தி இருந்தாரோ அதே போலவே அவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் பந்தி இருக்க செய்து ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரருக்கு அவரே ஊழியம் செய்வார் என்று எழுதியிருக்கிறது. இதை ஒருவேளை வேதாகம வல்லுநர்கள் தங்களுடைய மூல பாஷையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒருவேளை அதில் வித்தியாசங்களை பார்க்கலாம். ஆனால் நான் பார்க்கும் பொழுது எஜமான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறவர் இயேசுவானவர் என்று குறிக்கப்பட்டிருக்குமே என்றால் அவரே அறை கட்டி கொண்டு அவரை பந்தி இருக்க செய்து சமீபமாக வந்து அவர் ஊழியம் செய்வார். இது விழித்திருந்து அவருக்காக காத்திருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிற மக்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படும் ஒரு நல்லதொரு ஆசீர்வாதம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஒருவன் இயேசுவினிடத்தில் அன்பாக இருக்கின்றானா இல்லையா என்பதை அவன் அவருடைய வசனங்களை கை கொள்வதனால் அறியலாம். ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கின்றோம், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன் என்று சொல்லியும் அவருடைய வசனங்களை கை கொள்ளாத பட்சத்தில் நாம் எப்படி அவர்கள் அன்பு பாராட்டுகிறோம் என்பதையும் அவர் நமக்குள் எப்படி வாசமாக இருப்பார் என்பதையும் நாம் எப்படி அறியக்கூடும். நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் நமக்குள் வாசமாக இருப்பார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கடைசியாக பொதுவாக இங்கே அமெரிக்க வீடுகளில், ஏன்னா இந்தியா வீடுகளில் நான் இந்த அனுபவத்தை பெற்றதில்லை, வீட்டின் நுழைத்தளத்தில் முதல் தளத்தில் பொதுவாக பல்வேறு பிரிவுகள் இருக்கும்.
முதலாவது பிரிவு அந்த வீட்டிற்குள் நுழைகின்ற நுழைவு அறை வரவேற்பறை என்று சொல்லப்படும். இங்கே யார் ஒருவர் கதவை தட்டினாலும் இந்த வரவேற்பறைக்குள் வருவார்கள். மற்றபடி குடும்ப அறை, உணவருந்தும் அறை, சமையலறை என்று பல பிரிவுகள் இருக்கின்றன. இந்த வரவேற்பறைக்குள்ள எல்லோரும் வரக்கூடும். ஆனால் சிறிது நெருக்கம் கொண்டவர்கள், குடும்பத்தில் பங்கேற்கக்கூடிய மக்கள் இந்த குடும்ப அறைக்குள் வருவார்கள். ஆனால் இன்னும் நெருக்கமாக வரும் மக்கள் மட்டுமே நம்மோடு உணவருந்தி நம்மோடு ஒன்றாக வாசம் செய்வார்கள். நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் வரவேற்பறைக்கு வந்துவிட்டு செல்லுகின்ற தேவன் அல்ல. வாரத்தில் ஒரு நாள் நாம் அவரை போய் பார்த்துவிட்டு நாங்கள் 6 நாளும் எந்த விதமான வாழ்க்கையும் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய தேவன் அல்ல. எல்லா இடங்களிலும் எல்லா வேளைகளிலும் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக அவர் ஆசைப்படுவதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு அறிமுகமாவதே ஆரம்ப புள்ளியாகும். சிலர் இந்த ஆரம்ப புள்ளியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்ட நாம் அநேக வேளைகளிலே இந்த ஆரம்ப புள்ளியை விட்டு வருவதில்லை. உங்களுடைய உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த விதமான போராட்டங்களானாலும் கிறிஸ்துவோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது கிறிஸ்துவானவர் நம்மை நிச்சயமாக வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவரை நமது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடன் நாம் நேரத்தை செலவிடும் பொழுது, ஏனென்றால் அவர் வந்துவிட்டு போகிறவர் அல்ல, நம்மோடு உணவருந்தி நம்மோடு சம்பாஷிக்க அவர் பிரியமானவராக இருக்கிறார். எனக்கு என் பிள்ளைங்களோட நேரம் செலவழிக்க வேண்டுமே என்றால் நம்ம போய் உணவருந்த செல்வோம் என்று நான் கூட்டிக் கொண்டு செல்வது பழக்கம். ஏன்னா அந்த ஒரு இடத்தில் தான் இந்த பிள்ளைகளை முகமுகமாக வைத்து நம்ம பேச முடியும். மற்ற எல்லா நேரங்களிலும் அவங்களை ஏதாவது கேட்டோம்னா நான் ரொம்ப அலுவலா இருக்கிறேன், எனக்கு முடியாது அப்படின்றாங்க. பொதுவா இந்த உணவருந்த போகும்பொழுது எங்களுடைய செல்போன் எல்லாம் வச்சுட்டு நாங்க பேசி சிரித்து அந்த நேரங்களை செலவழிப்போம். அந்த நேரங்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நமது ஆண்டவராகிய இயேசுவான நம்மிடத்தில் கேட்கின்றார். நம்மோடு கூட உட்கார்ந்து நம்மோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழிக்க அவர் பிரியமானவராக இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் தரித்து நிற்கும் பொழுது என்னுடைய முகம் மோசேனுடைய முகம் போல் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் மோசேயானவர் முகம் பிரகாசிக்கப்பட அவர் 40 நாட்கள் தன்னுடைய அந்த மலையின் மேலே தேவனோடு கூட சஞ்சரித்தார், தேவனோடு கூட பேசினார் என்று நாம் காண்கின்றோம். நாமும் கூட இந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை செலவழிக்க கூடாது இருந்தாலும் கூட ஒரு சில மணித்துளிகளை நாம் ஒதுக்கி வைத்து நாம் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தோமே என்றால் நிச்சயமாக அவர் நம்மோடு கூட வாசம் செய்வார், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்வார், நம்மோடு கூட பேசுவார். அவருடைய பேசுகின்ற சத்தத்தை நாம் கேட்போம். அவரும் நம்மில் வாசம் செய்து நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்து நம்மை ஒரு நாள் அவருடைய பந்தியில் நம்மை இருக்க செய்து அவரே நம்மை ஊழியம் செய்வார் என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி வழிநடத்தப்படத்தக்கதாக தேவன் தாமே ஒவ்வொருவரும் தப்பி போகாதபடிக்கு அந்த நித்திய கானானில் நித்திய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க
தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.